தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்ன அப்படின்னா, தேவனுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. சகல ஜனங்களுக்கு ஜப வீடு. நல்ல கவனிங்க. இன்றைய சபைகள் என்ன அப்படின்னா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எழுதியிருக்கு. அதுதான் சபை. ஆனா அந்த சபை அதுக்கு பேர் என்னதுன்னா ஜப வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜப வீட்டுல இன்னைக்கு என்ன அப்படின்னா, சபையில ஜபத்தை தவிர எல்லாம் நடக்கிறது. ஜபத்தை தவிர எல்லாம் என்னது, பொங்கல் கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், ஈஸ்டர் கொண்டாட்டம். இனி வருகிற நாட்கள்ல என்ன அப்படின்னா பக்ரீத்தையும் கொண்டாடிடுவான். ஏன் அப்படின்னா, அது என்னதான் இருந்தாலும் அந்த நம்ம தகப்பனாகிய ஆபிரகாமுடைய என்னது மகன் அல்லவா, நம்ம என்ன சும்மாவா, நமக்கு சம்பந்தம் எல்லாமே இருக்குது. நம்ம தகப்பன் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி அவருடைய புள்ள தானே. மனைவி யாரா இருந்தா என்ன, சாராள் இதா இருந்தா என்ன, ஆகார் இருந்தா என்ன, நமக்கு என்னது தகப்ப ஒண்ணு தானையா. நம்ம என்ன செய்வோம், பக்ரீத்தையும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி, அவங்களை விட நம்ம தான் பக்ரீத் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி என்னது இனி வருகிற நாட்கள்ல சொல்லுவாங்க. அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னா, சபை பக்ரீத்தையும் கொண்டாடும், ஓணம் கொண்டாடும், பொங்கல் கொண்டாடும், கிறிஸ்துமஸ் கொண்டாடு, ஈஸ்டர் கொண்டாடும், இன்னும் வேற களியாட்டு எதை உள்ளுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மனிதர்கள் எழும்பி ஜனங்களை என்ன செய்கிறார்கள், வஞ்சித்து இன்றைக்கு ஆங்காங்கே உள்ள பகுதியிலே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, சபையானது பாழாக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு சபையானது என்னதாய் மாறி இருக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஜப வீட்டுக்குள்ள என்ன நடக்கு, ஒரே பகுதியில் இசை முழக்கம், ஒரே பகுதியில் என்ன அப்படின்னா, வேதத்தில் எங்கெங்க சண்டே கிளாஸுக்கு டான்ஸ் சபைக்குள்ள நடந்தது, நம்ம எல்லாம் கிருபாசனத்து அண்டையில போயிட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கிருபாசனத்துல ஏறி டான்ஸ் ஆடுறதா? அன்னைக்கு பிரதான ஆசாரியன் கிருபாசனத்துக்கு உள்ளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துல போயிட்டு டான்ஸ் ஆடுனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ் சொல்லிட்டு எங்க ஆடுகிறோம், சபைக்குள்ள ஆடுகிறோம். ஆமா, வேதத்துல எங்க ஆடுனாங்க, சண்டே கிளாஸ் வச்சு எங்க ஆடுனாங்க. ஆமா, குழந்தைகளை என்னிடத்துல வர, பிள்ளைகளை என்னிடத்துல வர தடை பண்ணாதீங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பிள்ளைகள் வரட்டும், பிள்ளைகள் சத்தியத்தை கேட்கட்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை வளர்ந்து ஆவியில் என்னது பலன் அடையட்டும். ஆமா, மனித தயவிலும் தேவ கிருபையிலும் ஞானத்தில் என்னது வளர்ந்து பெருகட்டும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சபைக்கு பிள்ளைகள் வருகிறது தப்பு கிடையாது. ஆனா சபைக்குள்ள இந்த டான்ஸ் ஆடுற காரியம் இது யாரோ ஒரு நபர் என்ன செய்துட்டான், கொண்டு வந்து உள்ளுக்கு விட்டுட்டான். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சண்டே கிளாஸ், ஆமா மண்டே டான்ஸ் எங்க நடக்கு, சபைக்குள்ள, எங்க கிருபாசனத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட சபையை பாழாக்குகிறது யாரு உனக்கு சொல்லி கொடுத்தது? சபையே, இந்த உபதேசம் யாராலே வந்த உபதேசம்? சண்டே கிளாஸ் இதை கேட்கும் போது உங்களுக்கு இதுல என்ன இருக்கு நினைப்பீங்க? ஆமா தேவ பிள்ளையே, உங்க வீட்டுல இன்னைக்கு யாராவது வந்து, அதாவது நீங்க சுத்தப்படுத்தி வைத்திருக்கிற, நல்ல அலங்கரித்து வைத்திருக்கிற உங்க வீட்டில் உங்க அனுமதி இல்லாம வந்து ஒருவர் அதை அசிங்கப்படுத்துவதோ, இல்ல அவர் வந்து அமருவதோ, இல்ல அவர் சும்மா தேவையில்லாத காரியங்களை செய்கிறதை பார்த்தா நீங்க விடுவீங்களாங்க? ஆமா, இது யாருடைய வீடு? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது. இது சண்டே கிளாஸ் பிள்ளைகள் ஆடுகிற, டான்ஸ் ஆடுகிற இடமா? இது கிருபாசனம். அன்றைக்கு கிருபாசனத்துக்குள்ளே, அதாவது கிருபாசன மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய பாவத்திற்காக பலி செலுத்தி உள்ளே என்ன செய்கிறான், பாவம் மன்னிப்போடு கூட உள்ளே போய் பிரவேசித்து தேவ சத்தத்தை கேட்டு பின்பு வந்தது ஜனங்களை என்ன செய்கிறார், எச்சரிக்கவோ அவர்களை ஆசீர்வதிக்கவோ செய்கிறான். ஆனா இன்றைக்கு நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய இரட்சகராம் தேவன் என்ன செய்திருக்கிறாங்க, நமக்காக பலியானது நிமித்தமாக நாமெல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, கிருபாசன தண்டையில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். ஆமா தேவ பிள்ளையே, எபிரேயர் 10:19 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரை நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. என்னது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே அவர் என்ன செய்திருக்கிறாங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்காக இயேசுவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மாமிசத்தின் வழியாக, மாமிசமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி அவருடைய மாமிசம் என்னது, அதாவது உளப்பட்ட நிலத்தை போல கிழிக்கப்பட்டது. அவ்வளவு பாடுகள் நிறைந்த பகுதியில் அவர் காணப்பட்டு தன்னுடைய சொந்த இரத்தத்தை என்ன செய்தார், நமக்காக கொடுத்தார். எதற்காக? நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை, நியாயபரமான நீதிமானாய் மாற்றலான தேவன் என்ன செய்தாங்க, கிருபையின் பிரமாணத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்று நீதிமானாய் மாற்றப்பட்ட அன்றைக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பிரதான ஆசாரியன் ஆடுகளை என்ன செய்தான், பலி செலுத்தி உள்ளே பிரவேசித்தான். ஆனா இன்றைக்கு ரோமர் 10வது அதிகாரத்தில் 9-10 சொன்னது போல அவர் நாவினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் நீங்க நம்ம என்ன செய்திருக்கிறாங்க, நாம் பாவங்களை அறிக்கையிடும் போது நம்முடைய எல்லா பாவத்துக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சித்து இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாங்க, நம்மளை ஒரு நீதிமானாய் மாற்றி இருக்கிறாங்க. ஆமா, எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, வெள்ளாட்டை கடா இளங்கால இவங்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளையே, இன்றைக்கு சபையானது எப்படி காணப்படுகிறது என்றால் பாலாய் போய் காணப்படுகிறது, கல்லர் குகையாக காணப்படுகிறது. ஜப வீட்டுக்குள்ளே இன்னைக்கு ஜபம் இல்ல, ஜப வீட்டுக்குள்ளே இன்றைக்கு ஜபம் இல்ல, ஆடல் பாடல் என்ன நினைக்கிறது, ஒலிக்கிறது. சண்டே கிளாஸ்ல ஒரு பகுதியில் ஆட்டம், இன்னொரு யூத் என்னது, ஒரு பகுதியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இன்னொரு பகுதியில் என்னது, பாடகர்கள் எழும்பி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆமா, இது எல்லாமே நடக்கிறது. ஆமா, பொங்கல் கொண்டாடுறதுல இருந்து ஓணம் கொண்டாடுறதுல இருந்து இன்மை என்னது பக்ரீத், அப்புறம் எல்லாம் வந்துடும். இப்படிப்பட்ட எல்லா கொண்டாட்டங்கள் இன்னைக்கு சபையில நடக்கு. ஆனா சபை கொண்டாட்டத்துக்குரிய இடம் என்று வேதம் சொல்லவில்லை. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் கல்லர் குகையாய் மாற்றினீர்கள் என்று மார்க் 11:17 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த பகுதியான கொண்டாட்டங்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், யாரோ ஒருவர் உள்ளுக்கு திணிச்சு விட்டுறாங்க. அப்புறம் அது என்ன செய்கிறது, சபையில் இருக்கிற அதாவது ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா ஒரு பிரகாசமான மனக்கண் இல்ல, பிரகாசமான மனக்கண் இல்ல. அதனால தான் அவங்களுக்கு என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இன்னைக்கு அநேக அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னா சத்தியத்தை ஊழியர்களாலே விசுவாசிக்க முடியவில்லை. ஊழியர்களே இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், சத்தியத்தை இன்னைக்கு எப்படி கை கொண்டு நடக்கணும் தெரியாதபடினால் தான் இன்றைக்கு மாய்மாலக்காரர்கள் சொல்லுகிறத கேட்டு அவர்கள் தாங்களும் இந்த பொங்கலில் தேவ பிள்ளையை எத்தனை பேர் வேட்டி கட்டி, எத்தனை பேர் பட்டி வேட்டி கட்டி கரும்பு நட்டி சபையில பொங்கல் விட்டு எனது செங்கல் நடுவில் நின்று தின்னுங்கிறத யோசிச்சு பார்த்து நீ வெக்கப்படு. இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு அடுத்தது பக்ரீத்தை கொண்டாட ரெடி ஆகிறாத. ஆமா, மனம் திரும்பு. சபையை பாலாக்குகிற அருவருப்பு உனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் தரும்படியாக இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியானவன் உங்களுக்கு என்ன செய்துட்டான் அப்படின்னா உங்களுடைய மனக்கண்களை பிரகாசமாகாதபடிக்கு குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆமா, அதனால தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுடைய மகிமை பொருந்திய சுவிசேஷத்துடைய ஒளி அவர்களுக்கு என்ன செய்யல, ஒளியாய் காணப்பட முடியல. அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடியினாலே இப்படி காணப்படுகிறார்கள். எபேசியர் 1வது அதிகாரம் 19 கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, தேவ பிள்ளை அவர்கள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமா தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்தை விசுவாசிக்க முடியாதபடிக்கு காணப்பட்டு யாரு சொல்லுகிறதெல்லாம் கேட்டு இன்றைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற ஊழியர் என்று சொல்லுகிற கல்லர்கள் மனம் திரும்பும்படியாக தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சபையை உண்டாக்கினது கொண்டாடுவதற்கு அல்ல, சபையை மனம் திரும்புவதற்காக இன்றைக்கு ஜெப வீடுகள் உண்டாக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துடைய முழு இரத்தத்தினாலே என்ன செய்யப்பட்டது? கரையம் சிந்தி, அப்போஸ்தலர் நடபடிகள் 20 சொல்லப்பட்டது போல கரையம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட அவருடைய சபை. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாங்க? கிரயத்துக்கு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நாம் கிரயத்திற்கு என்ன செய்திருக்கிறோம்? கொல்லப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே, ஆட்டு இரத்தத்தினாலே அல்ல, மாட்டு இரத்தத்தினாலே அல்ல, இளங்காளையுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சொந்த இரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? மீட்பை அடைந்திருக்கிறோம்ங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.